accounting process la today we will discuss the journal entries. Directly we will go for journal entries here. Let's see accounting cycle. Accounting cycle. Cash business transaction is a starting point. Cash business transaction is a starting point. Okay. So from the cash business transaction, first we have to record. In the form of journal entry. Right? And இது day-to-day activities நம்ம டைரக்டா ரெக்கார்ட் பண்றதுக்கு journal entry. இந்த journal entryல இருந்து நம்ம grouping பண்றோம். இது வந்து date wise இருக்கும். இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் நம்ம எழுதுறோம் in the accounting language. If you maintain a diary, what happens? Morning காலையில எழுந்திருச்சதுல இருந்து நைட் வரைக்கும் என்னென்ன பண்ணீங்க one after one எழுதிருக்கீங்க இல்லையா? Time wise, date wise. அதாவது chronological order. Similarly, இன்னைக்குள்ளார என்னென்ன நடந்துச்சோ one after one நீங்க ரெக்கார்ட் பண்ண போறீங்க அக்கவுண்டிங் லாங்குவேஜ்ல. இங்கிலீஷா தமிழா அப்படின்னா அது பத்தி கிடையாது. இட்ஸ் an accounting language. It's going to be a language. இதோட கிராமர் நம்ம எதுல படிக்கிறோம் அப்படி சொன்னாக்க அக்கவுண்டிங் ரூல்ல படிக்கிறோம். So we are studying accounting rules. Accounting rule is the grammar. Using the grammar, we are going to post that in the journal entry. இந்த ஒரு நாள்ல வந்து என்ன பண்ணோம், காலையில வந்தோம், 11 o'clock ஆஃபீஸ் டைம், டீ பிரேக் கொடுத்தோம், ஆட்டோல வரவங்களுக்கு ஆட்டோ சார்ஜஸ் கொடுத்தோம், லஞ்ச் பிரேக்ல ஏதாவது செலவா இருக்கா, பேக்கேஜஸ் வந்துச்சு அதுக்கு நம்ம கேரேஜ் இன்வெர்ட்ஸ் ஏதாவது கொடுத்தோமா, குட்ஸ் ஏதோ வாங்கியிருக்கிறோம் அதுக்கு செலவு பண்ணியிருக்கிறோம், சேல்ஸ் பண்ண ஏதாவது வருமானம் வந்திருக்கு. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் வில் பி ரெக்கார்டட் த டே லாங் அண்ட் ரெண்ட் ஆல்சோ பெய்ட். நவ் மை கொஸ்டின் இஸ் வாட் இஸ் த டோட்டல் ரெண்ட் பெய்ட் ஃபார் த இயர் அப்படின்னு சொன்னா அந்த ரெண்ட் மட்டும் எல்லாத்தையும் நம்ம பிக் பண்ணோமா இல்லையா, அந்த ஒன் ஃபுல் இயர்ல நடந்த கம்ப்ளீட் ரெண்ட் பேமெண்ட்டை குரூப்பிங் பண்ணி இதுதான் ரெண்ட் பெய்ட் நம்ம இருக்க வேண்டியதா இருக்கு. இஸ் தட் ஓகே? தட் குரூப்பிங் இஸ் கால்ட் லெட்ஜர். That grouping is called ledger. From the journal entry, I am going to prepare the next step being the ledger. Is that okay? And ledger முடிஞ்சிருச்சு. Yearly once நான் என்ன கேட்கிறேன்னா, how much I paid for rent alone, how much I paid for wages, advertisement, amount spent for purchases and the income generated by way of salary, means sales. இது மாதிரி தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லுனா அது ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருந்தா that summary is called trial balance. That summary is called trial balance. Okay. Trial balance. Okay. Trial balance என்ன சார் பண்றது அல்டிமேட்டா? I want to know what is the result. What is the result? இப்போ ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to prepare final accounts here. Final accounts is just similar to your year end examination, like final account, year end exam. Okay, நீங்க +2 பாஸ் பண்ணிட்டீங்க, உங்கள்ட்ட சர்டிபிகேட் இருக்கா? +2 பாஸ் பண்ணதுக்கு மார்க் ஷீட் வந்துச்சா வரலையா? வரல, வந்துரும். வருமா வராதா? வந்தவொடனே என்ன பண்ணுவீங்க? ஸ்கூல் விட்டு வெளியே வரும்போது ராக்கெட் பண்ணி வெளியே விடுவீங்களா? வடை பஜ்ஜி வச்சு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவீங்களா? எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? காலேஜில் கொடுப்போம். காலேஜ் போகலன்னா வச்சு பார்ப்பேன் சார். எங்க வச்சு பார்ப்பீங்க? வடையை வச்சு பஜ்ஜி வச்சு அதுக்கு மேல பார்ப்பீங்களா இல்ல பீரோல வச்சு பார்ப்பீங்களா? பீரோல வச்சு அழகாக பார்ப்பீங்க. வேர் டு யூ வாண்ட் டு கீப்? இட் வில் கோ டு த ரேப் மீன்ஸ் லாக்கர். சார் என் வாழ்க்கையில் இது வாங்கினதே பெருசு சார், அதுன்னு பத்திரமா சாம்பிராணி எல்லாம் போட்டு எடுத்துப்போம் சார். ரைட்? Isn't it? What happens to your half yearly answers sheets? Half yearly எழுதுனீங்களா? அதோட ஆன்சர்ஸ் ஷீட்ஸ் எல்லாம் எங்க?
ஸ்கூல்லே போட்டுருவீங்க. அவங்க வடை பஜ்ஜி வச்சு சாப்பிட்டுப்பாங்க. 9th பாஸ் நீங்க எல்லாருமே? 9th சார் இன்சல்ட் பண்ணாதீங்க சார். நாங்க 12th பாஸ் தான் 9th பாஸ் பண்ணிருக்க மாட்டோமா சார் அப்படி நீங்க கேட்பீங்க. there is a direct entry. 8th படிச்சு டைரக்டா 10th வரலாம் தெரியுமா? அது தெரியாம போச்சே சார். ஒரு வருஷத்துக்கு வீணாக்கிட்டோம் சார். தெரியுமா தெரியாத? 9th பாஸ் பண்ணி இருக்கிறீங்க. எங்க கேரண்டிங்க காமிங்க மார்க் ஷீட். கொரோனா இருந்தா மட்டும் தந்துருவாங்களா இருக்கும்? நேரம் இல்லைன்னா மட்டும் 6வது மார்க் ஷீட் இருக்கா? 5th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் இருக்கா? எதுவுமே இல்லை. 10th வச்சிருக்கிறீங்க, போனா போதும் 11th வச்சிருப்பீங்க. கொரோனா பேச்சு தான் 11th அதுவும் வச்சிருப்பீங்க. அண்ட் 12th வச்சிருப்பீங்க. ஆனா இடையில இருக்கிறது பலது காணுமே. அப்படின்னா எந்த சர்டிபிகேட் எதிர்காலத்துல பயன் தருமோ அதை லாக்கர்ல வச்சிருப்பீங்க. எது தெரியாதோ தேவையில்லையா தூக்கி குப்பையில போடுவீங்க. ரைட், வெரி சிம்பிள். இப்ப நீங்க மாசம் ரெண்ட் கட்டுறீங்க. அந்த ரெண்ட் கட்டினதுக்கு பில் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? கட்டி ஆக்சுவலா தூக்கி குப்பையில போட வேண்டியதானே. பஸ்ல வரீங்கன்னு வச்சுங்க, டிக்கெட் கொடுப்பாங்களா, அந்த டிக்கெட் என்ன பத்திரமா வச்சிருக்கீங்களா? உடம்பு தூக்கி போட்டுருவீங்க. மொபைல் வாங்குறீங்க, மொபைலுக்கு இந்த டாப் அப் பண்றீங்க ஒரு 100 ரூபாய் 200 ரூபான்ட்டு, அந்த பைசா அதுக்கு ஒரு பில்லு ரெசிட் வருதுன்னு என்ன பண்ணுவீங்க? மொபைல் வாங்குறீங்க 15,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இந்த பில்லை கொடுத்துட்டு 2 வருஷம் வாரண்டின்றாங்க. இப்ப அந்த பில் என்னாச்சு? எத்தனை வருஷம் பீரோல இருக்கும்? அவ்வளவுதான். வாட் எவர் தி ஸ்பெண்டிங் மே பி, தட் ஸ்பெண்டிங் gives you value in future will be named as an asset. நீங்க ஸ்பெண்ட் பண்ணது எதிர்காலத்துல ஏதாவது ஒரு பலன் தரும் அப்படின்னு சொன்னாக்க அது சொத்தா மாறிடுது. பலன் தராதுன்னா அதோட ரிசல்ட் என்ன? அந்த ரிசல்ட் தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ். அப்படி உங்களுடைய ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் நம்ம 2 பார்ட்டா பிரிக்கிறோம். ஒன்னு அந்த வருஷத்தோட முடிஞ்ச விஷயங்கள், இன்னொன்னு எதிர்காலத்துல இருக்கக்கூடிய இம்பாக்ட் உள்ள ஐட்டங்கள் 2ஆ பிரிக்கிறோம். So the final accounts is now grouped this way. One is trading and P&L account or income statement. Simpler trading and P&L account சொல்லலாம், இல்லனா income statement சொல்லலாம். ரெண்டாவது வந்து balance sheet. Okay, income statement, balance sheet na what you have or you are committed for, what you own or what you owe. நீங்க என்ன வச்சிருக்கீங்க, என்ன கடமைப்பட்டிருக்கீங்க இன்னொருத்தருக்கு. 2 விஷயத்தோட லிஸ்ட் தான் பேலன்ஸ் ஷீட். இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் உடைய ரிசல்ட் வந்து என்னது? அதாவது 10th பாஸா ஃபெயிலா, அது வந்து லாக்கர் போகுமா இல்ல பொட்டி கடைக்கு போகுமா? So if it is being a profit, then automatically it will go to the balance sheet. The net result of income statement will go to the balance sheet. லாக்கர் போகும். ஒரு ஆண்டு முழுக்க படிச்சு நீங்க வாங்கின அந்த சர்டிபிகேட் goes to locker, which is the balance sheet, and that means owner's fund is increasing. And யாருடைய ஃபண்ட் அதிகமாகுது? ஓனருடைய ஃபண்ட் அதிகமாகுது. Hope so you could understand the logic. ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இது போகியில போட்டு கொளுத்திர வேண்டியதான். அது வச்சு என்ன பண்றது? பஸ்ல இருந்து இறங்கணும் டிக்கெட் தூக்கி குப்பையில போடுறோம்ல, பஸ்ல வாங்கினோட தூக்கி குப்பையில போட்டீங்கன்னா செக்கிங் வந்தா மாட்டீங்க. So every spending has the validity period. If the validity is within the year gets over சொன்னால் that will be expenses or income or expenses போகும். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ஃபீஸ் வாங்கினேன், சொல்லிக் கொடுத்தாச்சுல நீங்க கிளம்புங்க, நானும் ஃபீஸ் வாங்கி என் பாக்கெட்ல போட்டேன்னா அது இன்கம். உங்ககிட்ட இருந்து வாங்கின பணத்துக்கு நான் 2 வருஷம் உங்களுக்கு நடத்த வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னாக்க that amount is my liability. I owe to you. Instead of owing, I am liable to you. That's called liability. Owing, liability, owning assets. Because of doing these sort of operations, business operations, my intention is owning should be increasing. Either increase பண்ண try பண்றோம், owning should be increasing. This balance sheet only will be the starting point for the next year. We start with the opening journal entry in the next year. Okay, this is one rule. Every year what we have to do is those things not will have any impact in the future, will be check it out, remove it. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவீங்க. இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு பேலன்ஸ் ஷீட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு வருஷத்துலயும் பீரோ ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு தேவையில்லை. நான் வந்து 3 வருஷம் வாரண்டி இருக்குன்னு வச்சு இந்த வாரண்டி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருக்கும், போய் வெரிஃபை பண்ணா 3 வருஷம் முடிஞ்சிருச்சு, என்ன தேவையில்லையே தூக்கி குப்பையில போடுங்க. So such a way those receipts and payment having no impact will be removed out of the balance sheet. Only the concrete one will have future impact, is called balance sheet items, starting with that one in the next year.
And recording this way seems to be really cumbersome. It takes lots of time. In practical life, we have the shortcut. That shortcut is nothing but preparing the other route. Not from the journal entry. Okay, we prepare subsidiary book with the journal proper. Okay, journal proper. Those transactions will have regular happening in the organization will be categorized as a subsidiary books item. Regular என்ன நடந்துட்டு இருக்கோ அது ஏன் ஜேர்னல் என்ட்ரி போட்டுட்டே இருக்க போறோம்? ஒரு நாளைக்கு சென்னை சில்க்ஸ் போனீங்கன்னா எத்தனை சேல்ஸ் நடக்குது? சேல்ஸுக்கு என்ட்ரி என்னது? கேஷ் டு சேல்ஸ், கேஷ் டு சேல்ஸ், கேஷ் டு சேல்ஸ் சொல்லியே பார்த்துட்டே இருங்க. பக்கத்தில் உட்காந்துட்டு போற வரலாம் மேலே கீழே பார்ப்போம் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. ஒரே என்ட்ரி தானே, மொத்தமா எழுதிட்டே வாங்க. அதோடைய ஃபைனல் ஆன்சர் சேல்ஸ் அப்படின்னு எழுதிடலாம் இல்லையா? இது டேஸ் சேல்ஸ் எவ்வளவு சௌரியமா இருக்கும். தட் இஸ் கால்ட் டே புக். Those transactions will have regularity and multiple occurrence in the year, in the period, will be recorded as a single book. அதுக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட மாட்டோம். கம்ப்ளீட்டா சேர்த்து ஒரே என்ட்ரி மாதிரி ஃபினிஷ் பண்ணுவோம். It reduces your burden. That is called subsidiary books. அப்ப subsidiary books உடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும்? அதுல ஜேர்னல் ப்ராப்பர்னா என்ன? ரெகுலரா இருக்கிறதுலாமே ஜேர்னல் சப்சிடியரி புக்ஸ்ல எழுதலாம். என்னைக்காவது ஒன்று நடக்குது இல்லையா சார், அது என்ன சார் பண்ணலாம்? அதுக்கு வேற வழி இல்லை. எங்க வீட்டில் பில்டிங் ஒன்று வாங்குறோம் சார், மாசத்துக்கு எத்தனை வாங்குறீங்க? எங்க அப்பாவுடைய கனவு சார் 30 வருஷமா சம்பாதிச்சதுக்கு ஒரு வீடு வாங்குறாரு. எப்பயோ ஒரு நாள் நடக்கிறதுக்கு அது புக் வச்சு இன்னைக்கு எத்தனை பில்டிங் வாங்குறீங்க கேட்க முடியாது, புக்கா போட முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு சிம்பிள் என்ட்ரி போடலாம். That individual entry for any transaction happening now and then once a while will be called a journal proper. So journal proper is nothing but a normal journal entry will be prepared this time. எப்ப சப்சிடியரி புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம், சப்சிடியரி புக்ல ரெக்கார்ட் ஆகாத சில டிரான்சாக்ஷனுக்கு நம்ம என்ன எழுத போறோம்? ஜேர்னல் ப்ராப்பர். அண்டர்ஸ்டாண்டிங் த என்டையர் திங் will give you clarity over the basics of accounts, right? இந்த சப்சிடியரி புக்ஸ்ல இருந்து நேரடியாக நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணலாம். We can prepare ledger. These two routes are there. For every transaction, we pass a journal entry, prepare the ledger, and prepare the trial balance. And trial balance is the base for preparing the final accounts. Year on year, the income statement is removed. Only the certificate, end certificate. +1 எல்லாம் படிச்ச பிறகு +2 படிச்ச பிறகு +2க்குன்னு ஒரு மார்க் ஷீட் வந்திருக்கே, அதுதான் உங்களுடைய லாக்கர்ல போகுது, அதுதான் பேலன்ஸ் ஷீட் போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். That will have any impact in the future. That balance sheet will be the opening journal in the next period. இது விட்டு இன்னொரு ரூட் வந்து என்னன்னா ஜேர்னல் என்ட்ரி போட மாட்டோம், நேரடியாக நம்ம சப்சிடியரி புக்ஸ் போயிடுவோம். அதுல இருந்து சில என்ட்ரி நம்ம ஜேர்னல் ப்ராப்பரா எழுதுவோம். அதுல இருந்து டேட்டா நம்ம லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். Let's see what is called transaction. So now that transaction is nothing but the action between the two parties. I teach you, you learn, and because of that I am getting the fee. Consideration is there. அப்படி ஒரு action will have the impact between two parties. Give and take இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா transaction ஆயிடும். That will have the impact of profitability. Business ஐடியாவா இருக்கணும். If I am teaching the same to my daughter, I don't get anything, right? That's only because of the family commitment and love and affection I am teaching my daughter. It will not come under transaction. Other transaction கிடையாது. Because I don't get any fees out of that. It's not my business also. And it should be measurable in terms of cash. Measurable in terms of cash. ஒரு ஆர்கனைசேஷன்ல எக்ஸ்ங்கிற ஒரு எம்ப்ளாயி நல்ல பெர்ஃபார்ம் பண்றாரு, அவர் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த வருஷம் போனஸ்ன்னு சொல்லிட்டு, he is very happy. Can be recorded as a bonus. Rather than அவரை கூப்பிட்டு மேடையில ஏற்றி அவர் அப்ரிஷியேட் பண்றாரு, இந்த வருஷம் அவுட்ஸ்டாண்டிங் எம்ப்ளாயி இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்றாரு. Will he be loyal to the organization then also? Yeah, of course. அது போல 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க, சண்டை போட்டுட்டு 1 மணி நேரம் சும்மா உட்காந்துருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க பிசினஸ் பாதிக்குமா இல்லையா? Now the question is, can we pass the journal entry that 1 hour lost due to fight in our journal book? No, because this fighting will not be quantifiable in terms of money. That money alla quantify panna mudiyadhu, so it's not going to be recorded. It's not going to be recorded. அப்ப cash ஆல மெஷர் பண்ண முடியும் எந்த ஒரு டிரான்சாக்ஷனா இருந்தாலும். அந்த டிரான்சாக்ஷனுக்கு எனக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி மோட்டோ இருக்கணும். That is business motto, and it's an action between the two parties. இந்த மூணு இருந்தா தான் cash business transaction. அதை ஐடென்டிஃபை பண்ணியாச்சுன்னா இந்த ரூட்டுக்குள்ள வந்துரும். This is the accounting cycle. Is that clear? We'll now understand passing the journal entry. Okay. In case of a startup,
in case of startup. முதல் ஆண்டில் எப்படி நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? எங்க இருந்து வாங்குவீங்க பணத்தை? பிராக்டிகலா யோசிங்களேன். இழிச்சவங்க வந்து அங்க வீட்டுல பேரண்ட்ஸ் தான் சார், அவங்கள தான் வாங்குவோம். ஃப்ரெண்ட்ஸுங்க, ரிலேட்டிவ்ஸ், பேங்க்ல வாங்கினா அது கேபிட்டல் ஆக முடியுமா? ஸோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் நல்லா கவனிங்க. இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் ஏ பிசினஸ், ரைட், A wants to start his business. Okay, இது A's business, A and Co அப்படின்னு வச்சுக்கலாம். கிளியர்? A வந்து B பிசினஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவார். சே ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்றார். கிளியர்? he can invest 1 lakh rupees. Any doubts here? Cash deposited as a contribution for starting the business. Or A வந்து என்ன business start பண்ண போறாரு? Assume that A wants to start a for hire business, rental business. வாடகை விடுறாரு வண்டியை. அவர்கிட்ட பணம் இல்லை, ஆனா அவர் சொந்தமா ஒரு கார் வச்சிருக்கிறார். அப்போ வந்து என்ன பண்ணலாம்? காரை வந்து பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிடலாமா இல்லையா? So you can simply give the car worth rupees 10 lakhs. ஓகே, பணம் இல்ல, காரை வாங்கிட்டேன், என்ன பண்றது? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். என்ன பிசினஸ்? ரெண்டல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், கார் ரெண்டல் பிசினஸ். என்கிட்ட காரை கொடுத்துடலாம் இல்லையா? காரை கொடுத்துடலாம். ஏன் என்ன பண்ணி இருக்கிறாரு? அந்த காரை பேங்க் லோன்ல வாங்கி இருக்கிறார். 10 லட்சம் ரூபாய் காரு, இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து 6 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு, இன்னும் 4 லட்சம் ரூபாய் லோன் பெண்டிங் இருக்கு. இப்போ அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறார், கையில பணம் இல்லை. எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது? காரை கொடுத்துடலாம். இப்ப கடனை யார் அடைக்கிறது? கடனும் பிசினஸ்ல வந்த லாபத்துல இருந்து அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்றார். மூணாவது சிச்சுவேஷன், தேர்ட் சினாரியோ. கார் ஒர்த் rupees 10 lakhs. அது இல்லாமல் அந்த கார் வாங்கினதுக்கான லோன் பெண்டிங் ஒரு 4 லட்சம் ரூபாய் இருக்கு. 4 லட்சம் ரூபாய் இருக்கு. சோ அப்ப நீங்க பிராக்டிகலா யோசிக்கணும். நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட பணம் இருக்குன்னா போடலாம், என்கிட்ட பணம் இல்லைன்னா என்கிட்ட ஏதாவது சொத்து இருக்குன்னா அதை கொடுக்கலாம். சொத்தோட கடனும் சேர்ந்து இருக்கு, அப்படி மொத்தமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, அப்ப அது கேபிட்டலா மாறிடுமே அப்படின்னு சொல்லலாம். So these are the 3 scenarios. I am going to explain all the 3 scenarios here with respect to capital. So first journal entry is all about capital related journal entry here. Okay, capital related. Always remember, இதுக்கு journal entry போடும்போது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு கான்செப்ட் என்னன்னா, okay, A being the owner and A and Co being his own business. Can we consider both are being equal? அப்படின்னு சொன்னாக்க no, both are not equal. என் ஷர்ட் பாக்கெட்ல ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, அதை கொண்டு போய் பேண்ட் பாக்கெட்ல போட்டு பரவாயில்லையே எனக்கு 10,000 ரூபாய் எனக்கு பேண்ட் பாக்கெட்ல கலெக்ஷன் வச்சு சொன்னா நல்லாவா இருக்கும்? அதே ஷர்ட் பாக்கெட்ல இருக்க 10,000 ரூபாய் கொண்டு போய் பிசினஸ் கல்லாப்பட்டியில பணத்தை போட்டாக்க பிசினஸ்க்கு 10,000 ரூபாய் வந்துருச்சுன்னு எழுதணுமா இல்லையா? எழுதணும். ஏன் பாக்கெட் வேற, பிசினஸ் கல்லாப்பட்டி வேற. பாக்ஸ், கேஷ் பாக்ஸ் இஸ் டிஃபரெண்ட். பட் மை ஷர்ட் பாக்கெட் as well as பேண்ட் பாக்கெட்ஸ் ஆர் தி சேம். ஏன் சார் அப்படி நீங்க வச்சுக்கிறீங்க? அதே கல்லாப்பட்டியில வந்து 10,000 ரூபாய்க்கு என் பாக்கெட்ல போட்டுட்டானா ஏன் பிசினஸ் அங்கிருந்து 10,000 ரூபாய்க்கு போட்டுட்டானா? ஓகே, உடனே நான் சொன்னேன், சார் தான் இப்படி சொன்னார், கல்லாப்பட்டியில இருந்து தூக்கி 10,000 ரூபாய் பாக்கெட்ல போட்டுக்க போயிட்டு அப்படின்னு. உங்க அப்பா பிசினஸ் பண்ற கல்லாப்பட்டியில இருந்து 10,000 தூக்கி போட்டுறாதீங்க, என்னை மாட்டி விட்டுறாது கூடாது. உங்களுடைய பிசினஸ் கல்லாப்பட்டியில இருந்து தூக்கி பாக்கெட்ல 10,000 ரூபாய் போட்டுக்கிட்டீங்கன்னா that is considered as drawing as well as profit withdrawal, லாபம். ஓகே, அது வேற இது வேற. ஏன் சார் வேறன்னு சொல்றாங்கன்னா கான்செப்ட் சொல்லுது. அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. என்ன கான்செப்ட்? என்டிட்டி கான்செப்ட், செப்பரேட் லீகல் என்டிட்டி கான்செப்ட். இதுக்கு பேர் என்னது? செப்பரேட் லீகல் என்டிட்டி கான்செப்ட். ஓகே, செப்பரேட் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. as per this reason only, when the money goes from owner to business, okay, as well as business to owner will be treated
separately. Owner கிட்ட இருந்து பிசினஸ் போகும்போது this will be named as capital contribution. அதே money comes out from the business to owner, this will be named as drawings. This is named as drawings. Hope you can understand. Owner வந்து real personal account, business personal account, எப்பொழுதுமே P represents personal account. Personal account எப்பொழுதுமே ஓனர் அக்கவுண்ட் எழுதும் போது ஓனருடைய பேரோ ஓனரோ போட மாட்டோம். அதுக்கு என்ன பேர் யூஸ் பண்ணுவீங்க? கேபிட்டல் யூஸ் பண்ணுவோம். The capital is the representative personal account represents the owner. பணம் எடுக்கும்போது drawings னு சொல்லுவோம். Also representative personal account. This is also representative personal account. Is that clear? Hope you can understand. Now these are the three scenarios I am going to pass the entry. Number 1, if he invests 1 lakh for starting the business, the journal entry being bank account debit, I am going to answer for the bank, or I am going to work for the business, not for the owner. ஓனருக்காக நான் ஒர்க் பண்ணல. பணம் உள்ளார வந்துச்சா வெளியே வந்துச்சானா யாரோட ஆங்கிள் பார்க்கணும்? பிசினஸ் உடைய ஆங்கிள் தான் பார்க்கணுமே ஒழிய ஏ உடைய ஆங்கிள் கிடையாது. Are you working for A or business? You are working for the business, not for the owner. Bank account debit to capital. Hope you are aware about the narration, so I skip the narrations here. 1 lakh, that's the first entry. Is that clear? Second entry, owner could not give what? Sir, cash irke sir, bank nu poringa sir, interchangeable pa. Okay, you can interchange cash and bank and cash, both, no issues in that. Car வருது, பட் கேஷும் பேங்கும் செப்பரேட்டா ட்ரீட் பண்ணியிருந்தா நீங்க தனித்தனியா போடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க கேஷ் அண்ட் பேங்க் பை டிஃபால்ட் இன்டர்சேஞ்சபிள். செகண்ட், கார் பணமா கொடுக்கல சார், என்னுடைய காரை கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாக்க ஃபார் த பிசினஸ் டெபிட் வாட் கம்ஸ் இன், ஹியர் வாட் கம்ஸ் இன், கார் கம்ஸ் இன், ஸோ இட் ஷுட் பி டெபிட்டட், ஆர் சிம்பிளி எனி asset comes in should be debited. So car is debited here. Car is real account. Car account debit to capital account. Is that okay? The value being 10 lakhs. Third one. Sir, I transfer my car, sir, no problem, but there is some due. கொஞ்சம் டியூவும் பெண்டிங் இருக்கு, அதை நான் என்னால் அடைக்க முடியாது. காரை வச்சு தான் நான் ஒரு நாள் அடைச்சிட்டு இருக்கேன். அதை கொண்டு போய் பிசினஸ்ல போட்ட பிறகு என்ன பணம் இல்லை இல்லையா, பிசினஸே அடைக்கட்டும், பிசினஸ் சம்பாதிக்கிறத வச்சு அடைக்கட்டும். ஸோ அந்த கடனையும் சேர்த்து சரி ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். யா, கெஸ் வாட் இஸ் ஜர்னல் என்ட்ரி ஹியர்? entry, complete entry. Yes, car account debit. Car oda value enna? Car oda value 10 lakhs. Very good. So car 10 lakhs. Owner evlo panam kudukurar? 6 lakhs. Inge owner oda worth வந்து 6 lakhs. That will be to capital. Is that okay? That is only 6 lakhs. The difference between these two is a loan. The loan will be named as loan itself. If the loan is from bank, and you can now name this being bank loan account, the value being 4 lakhs. Let me summarize the complete process here. Capital வந்துச்சுனா உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. என்ன வரணும்? Capital வந்தாலே any asset comes in should be debited. Asset account debit to liabilities account and to capital account. Very simple. இதை தான் நான் இப்போ இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். You should not have any confusions over this. I have not completed the capital here. One more entry I am going to pass. One more entry. What's that? ஆரம்பத்தில் வந்து இந்த அமௌண்ட் போட்டாங்க, சப்சிக்வெண்டா இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. என்ன சார் பண்ணலாம்? திரும்ப அதே என்ட்ரி தான். என்ன கொடுக்குறாரு? இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா கேஷ் கொடுக்குறாரா? கேஷை டெபிட் பண்ணுங்க டு கேபிட்டல் அக்கௌண்ட். So this will be for the initial investment, as well as this could be for the further investment also.
அப்பையும் இதே ஜர்னல் என்ட்ரி, அப்பையும் இதே ஜர்னல் என்ட்ரி. அதுக்கான condensed journal entry இதுதான்ப்பா. You should not have any confusions over that. Is that clear? Capital contribution. Now, let's see. What happens in the second year? Capital in case of second year. Capital in case of second year. Second year onwards. சொல்லுங்க. What could be the journal entry? What could be the journal entry second year onwards? மொத வருஷம் நடந்துச்சு, செகண்ட் இயருக்கு என்ன? How can I invest year after year? I invested in the very first year. Subsequent year I don't invest. இல்லையா? I don't invest. Usually I don't invest. No investment. Unless expansion தேவைப்பட்டா மட்டும்தான். No investment. No investment. Unless what? Expansion is there. ஆனா என்ன நடக்கும் பாருங்க. செகண்ட் இயர்ல நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? See, ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை போட்டு இன்கம் ஸ்டேட்மெண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் ஷீட் தான் இருக்கும். அந்த பேலன்ஸ் ஷீட் தான் நமக்கு நெக்ஸ்ட் இயர்ல ஓப்பனிங் ஜர்னல் என்ட்ரியா மாறும்னு சொன்னேன். ஸோ ஒவ்வொரு வருஷமும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டார். அடுத்த வருஷம் கேட்குறாங்க, என்ன சார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, போன வருஷம் இன்வெஸ்ட் பண்ணனே, அது எதுல இருக்கு? போன வருஷம் போட்டதுல எண்ட் ரிசல்ட் ஓனிங் அண்ட் ஓவிங் பேலன்ஸ் ஷீட்டா இருக்கும் இல்லையா? அந்த பேலன்ஸ் ஷீட்டை நீங்க எடுத்து எழுத தெரியும். தட் இஸ் கால் ஓப்பனிங் ஜர்னல் என்ட்ரி. That is called opening journal entry. Let's see. Along with the capital, no investment provided in their balance sheet of the previous year. அதாவது we are studying for the year 2023 and 24 னு வச்சுக்கலாம். This is as on the year end 31st March 2023. இது முடிஞ்ச வருஷத்துடையது. அந்த டேட்ல பேலன்ஸ் ஷீட் எவ்வளவு இருக்கு அப்படி சொன்னாக்க, உங்களுக்கு பில்டிங் ஒரு 50 lakhs இருக்கு, எல் அப்படின்னு போடுறேன். Apart from that, building தவிர we have car around 10 lakhs and we have loan rupees 30 lakhs, cash rupees 5 lakhs. Okay, so இதுதான் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. 65 lakhs, 65 lakhs. This will be called as owning. What the business own அப்படின்னா இந்த விஷயங்கள், what the business owes to outside அப்படின்னு சொன்னாக்க இந்த விஷயங்கள். இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 35 இருக்கு இல்லையா? அது யாருடைய ஃபண்டா இருக்க முடியும்? ஓனருடைய ஃபண்டாவா இருக்க முடியும். ஸோ கேபிட்டல், திஸ் இஸ் கால் கேபிட்டல். இஸ் தட் ஓகே? ஸோ இயர் ஆன் இயர் வந்து நம்ம ஃபர்தர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமே ஒழிய இனிஷியலா இருக்கிறது நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். Clear? Now, how can you convert this into the journal entry, sir? In the opening balance sheet, எப்படி நம்ம journal entry எழுத போறோம்? Journal entry for that. This is called opening journal entry. Okay, opening journal. All the assets should be debited. என்னென்ன assets இருக்கு எல்லாத்தையும் டெபிட் பண்ணிட்டே வாங்க. Building account debit, building account debit, car account debit, cash account debit. Okay, I to simplify the illustrations working, I have not given the means narrations here, and lakhs எல்லாமே வெறுமனே எல்லுன்னு போட்டுக்கிறேன். building account debit, car account debit, cash account debit to loan account, and finally the difference between these two. கேபிட்டல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து ஓனர் கூடிய ஃபண்டா நம்ம எழுதிக்கிறோம். that is called capital account. This value being 35 lakhs. Clear? So I have counter. இது ஏஸ் பிசினஸ் வச்சுக்கலாம். ஏஸ் பிசினஸ். ஓகே, டிராயிங்ஸ் சொன்னால் பிசினஸ்ல இருந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது பேர் டிராயிங்ஸ் இல்லையா? ஏ கிட்ட இருந்து பிசினஸுக்கு போச்சுன்னா கேபிட்டல், அங்க இருந்து இங்க வந்துச்சுன்னா டிராயிங்ஸ். கிளியர்? எப்படி வரலாம்? இங்கே கேஷ் பாக்ஸ் இருக்கு, இங்கே கேஷ் பாக்ஸ் இருக்கு.
அதுல இருந்து ஒரு 10,000 ரூபாய் எடுத்துக்கிறார். ஏஸ் பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. ஏஸ் பேங்க் அக்கவுண்ட் இங்கேருந்து தன்னுடைய வீட்டுக்கு பணத்தை எடுத்துக்கிறார். கல்லாப்பட்டியில இருந்து இல்ல, பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு 50,000 ரூபாய் எடுக்கிறார். ஏ வெளியில விற்கிறதுக்காக பிசினஸ்ல ஸ்டாக் வச்சிருக்கிறாங்க, அத வீட்டுக்கு எடுத்து போயிடுறாரு. அது ஒரு 10,000 ரூபாய். என்னென்ன பண்றாரு பாருங்க, யோசிச்சு பாருங்க. யாராவது கடை வச்சிருக்கிறீங்களா உங்க வீட்டுல? கடை வச்சிருக்கிறாங்க யாராவது இருக்கிறாங்களா? கடை, எனி ஸ்மால் ஷாப்ஸ், எஸ்பெஷலி ஸ்டேஷனரி ஷாப்ஸ் இருந்துச்சுன்னா, அப்பா கடையில போய் இப்போ ஒரு நோட்டு விற்கிறதுக்குள்ள 4 நோட்டு வீட்டுக்கு வந்துடும். அந்த நோட் நல்லா இருக்கு, கொண்டு வந்து எடுத்து போயிட்டுமா அப்படின்னு இருக்கா இல்லையா? அந்த மாதிரி நடந்திருக்கா எனிபடி? அப்படி ஒரு வாய்ப்பு எங்க வாழ்க்கையில் இல்லை சார். ஃப்ரெண்ட்ஸுங்க வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஸுங்க கடை இருக்கு, அதை எடுத்து கொடுத்துருவா, உங்க அப்பா சொன்ன எடுத்து வா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஸ்டாக். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு அசெட் எடுத்துட்டு வந்துட்டார். ஓனர் வந்து தன்னுடைய அசெட்டை பிசினஸ்ல போட்டு கேபிட்டல் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி, ஓனர் பிசினஸ்ல இருக்க அசெட் சும்மா தானே நான் வீட்டுக்கு எடுத்து போயிடுறேன். எடுத்துட்டு போகலாம் இல்லையா? என்ன அசெட்? அதே காரே வச்சுக்கலாம், 5 lakhs. அல்லது காரோட வேல்யூ 5 lakhs, ஆனா இதுக்கு லோன் ஒன்று இருக்கு, அது ஒரு 2 lakhs. காரை நான் எடுத்துட்டு போறேன், அந்த லோனை நானே கட்டிக்கிறேன். காரை எடுத்துட்டு போறேன், லோனை நானே அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ ஆங்கிள் வருது பாருங்க. யூ ஜஸ்ட் திங்க் ஆன் ஆல் த டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். ஓகே, புக்ல இருக்கிற 4 ஃபார்மேட்ல கிடையாது. இமேஜின் பண்ணணும், ரியல் லைஃப்ல என்ன மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் நீங்க ஜெர்னல் எழுத தெரியணும். யூ ஆர் டாக்கிங் இன் அக்கோர்டிங் லாங்குவேஜ். 4, 5. ஏ பிசினஸ் என்ன பண்ணிருக்குன்னா, ஸ்டாக்ஸ் சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கு? ஒய் அப்படிங்கிறவருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க 20,000 ரூபாய்க்கு. இப்ப ஒய் பணத்தை கொடுக்க வரார். உடனே என்ன பண்ணிட்டாரு? ஏ தான் பாக்கெட்ல போட்டு ஊருக்கு கொண்டு போயிட்டார். ஏ கொடுத்த பணத்தை, சரி, ஒய் கொடுத்த பணத்தை ஏ பாக்கெட்ல போட்டு கொண்டு போயிட்டார். எவ்வளோ? சேம், ஒரு 20,000 rupees. ஒய் கொடுக்குற பணத்தை ஒண்ணு ஏவுடைய பிசினஸ் கல்லாப்பட்டிக்கு போயிருக்கணும், இல்ல அப்படி சொன்னாங்க ஏவுடைய பேங்க் அக்கௌண்ட் போயிருக்கணும். அதானே கரெக்ட்? எங்க போயிருக்கணும்? இங்க போயிருக்கணும். ஏ கொடுக்குற அமௌண்ட் இங்க போயிருக்கணும், அல்லது இங்க போயிருக்கணும். இவர் தூக்கி பாக்கெட்ல போட்டு கொண்டு போயிட்டார். என்ன மாதிரி பண்றாங்க பாருங்க. நீங்க அக்கௌண்டன்ட், ஒரு ஆடிட்டரா ஒரு கம்பெனிக்கு போய் ஆடிட் பண்ண போறீங்கன்னா, சின்ன கம்பெனி, ஒரு சின்ன கடைக்கு போனீங்கன்னா இது மாதிரி நடக்கும். இதெல்லாம் எங்க டீச்சர் சொல்லியே கொடுக்கல சார், புக்ல இல்லையே சார்னா இருக்காது தானே. இதெல்லாம் புக்ல இருக்காது. யூ ஹேவ் டு திங்க் வாட் குட் ஹேவ் ஹேப்பன் இன் பிராக்டிகல். இப்ப ஒன் மோர் ஆங்கிள். ஏக்கு ஒரு வீடு இருக்கு, சம்மர், சரியான ஹாட். உடனே ஒரு ஏசி ஒன்று வாங்குறார். கூல் மேக்கர்ல இருந்து ஒரு ஏசி வாங்குறார். அங்க ஏசி விற்கிறாங்க, கூல் மேக்கர்ல இருந்து ஏசி கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு பேமெண்ட் யார் பண்ணோம்? ஏ பிசினஸ் பேங்க் கொண்டு வந்து வருது. வேல்யூ வந்து 50,000 ரூபாய். 7. These are the 7 aspects named as drawings. Still something will also be possible. ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரோம். Now, number one. 10,000 ரூபாய் வீட்டுக்கு வேணும்னு கேஷ்ல இருந்து எடுத்துட்டு போறார். அப்ப பிசினஸ் உடைய ஆங்கிள் பார்க்கணும். யாரோட ஆங்கிள் பார்க்கணும்? ஏ உடைய பிசினஸ் உடைய ஆங்கிள் பார்க்கணும். ஏஸ் பிசினஸ்ல இருந்து பணம் போகுது. ஓகே, டெபிட் what comes in, credit what goes out. So here cash goes out, it should be credited. யார் எடுத்துட்டு போறார்? ஏ. டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இங்க ரிசீவர் யாரு? ஏ அக்கௌண்ட். ஆனா அவருடைய புக்லயே அவருடைய பேர் வரக்கூடாது. அவர் எடுத்துட்டு போகும்போது அவருடைய பேர் என்னவா மாறிடும்? டிராயிங்ஸ் மாறிடும். டிராயிங்ஸ்ங்கிறது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஓனர். அதான் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட்.
to cash. To cash. The value being 10,000. The value being 10,000. Second, A business உடைய bank account இருந்து பணம் வருது. அப்ப அது A உடைய அக்கவுண்ட் தான். அப்ப அதுக்கு என்ன ஜெர்னல் என்ட்ரி வரும்? வீட்டுக்கு எடுத்துட்டு போனதுனால இந்த பார்ட்டியை நம்ம டெபிட் பண்றோம். டெபிட் த ரிசீவர். So drawings account debit to what? To bank account. To bank account. பேங்க்ல இருந்து போனது. எந்த பேங்க்? பிசினஸ் உடைய பேங்க் அக்கவுண்ட். A உடைய பிசினஸ் உடைய பேங்க் அக்கவுண்ட். To bank. Bank account. That value being 50,000. Now, கடையில் இருக்கிற ஸ்டாக் வீட்டுக்கு தேவைப்படுச்சு. சார் நான் எடுத்துட்டு போயிடுறேன் சார் அப்படின்ட்டாரு. மளிகை கடைக்காரர் வச்சிருக்கிறாரு. தங்க வீட்டுக்கு வேணுங்கக்கூடிய மளிகை ஜாமான் என்ன பண்ணுவோம்? வெளியில் போய் வாங்குவார. கொஞ்சம் கட்டி எடுத்துட்டு போயிட வேண்டியதான். அப்ப டிராயிங்ஸ் அக்கவுண்ட் டெபிட். இப்ப என்ன கேள்வி கேட்கிறேன்னா, நீங்க படிச்சீங்க இல்லையா, எங்கேயாவது ஸ்டாக் அக்கவுண்ட் யூஸ் பண்ணிருக்கிறீங்களா? அப்ப ஸ்டாக் எங்கேயாவது ஸ்டாக் அக்கவுண்ட் யூஸ் பண்ணீங்களா? ஸ்டாக் குட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஸ்டாக் உள்ளார வரும்போது என்ன பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க? ஸ்டாக் பிசினஸ் குள்ளார வரும்போது என்ன அக்கவுண்ட், என்ன நேம்? பர்ச்சேசஸ். ஸ்டாக் வெளியே போகும்போது இப்ப இது என்னாச்சு? அப்ப என்ன யூஸ் பண்ணோம்? ஸ்டாக் வெளியே போறதுனால சேல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனா ஒன் மோர் கரெக்ஷன். கடைக்காரர் வெளியில விற்கும் போது ப்ராஃபிட்டோட விற்பாரா? வீட்டுக்கு எடுக்கிறதுக்கு போகும்போது ப்ராஃபிட்டோட விற்பாரா? வீட்டுக்கு போகும்போது 10,000 ரூபாய் விற்க வேண்டிய பொருள் வீட்டில் கொண்டு போய் வேணா சொல்லுவார் பந்தாவா, நான் இது கடையில 10,000 ரூபாய் விற்க வேண்டியது. உடனே பையன் என்ன கேட்பான்? தெரியும், 3,000 ரூபாய்க்கு நீங்க வாங்குனீங்க அப்படிமா. ஸோ அது உண்மையான அடக்க விலை தெரியும் இல்லையா? ஸோ வீட்டுக்கு எடுத்துட்டு இருக்கும்போது உண்மையான அடக்க விலை இருக்கும். பர்ச்சேசஸ் அடக்க விலையில இருக்குமா? பிரைஸ்ல காஸ்ட்ல இருக்குமா? இல்ல சேல்ஸ் காஸ்ட்ல இருக்குமா? பர்ச்சேஸ் தான் காஸ்ட்ல எழுதுவீங்க. ஒரு குட்ஸ் 100 ரூபாய்க்கு வரும்போது 100 ரூபான்னு எழுதுவீங்க. அதே குட்ஸ் 100 ரூபாய் மதிப்புள்ளது 150 ரூபாய் போகும்போது சேல்ஸ் நீங்க 150 எழுதுவீங்க. அப்ப சேல்ஸ் will always be at selling price, purchases will always be at cost price. குட்ஸ் வீட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது என்ன ரேட்ல இருக்கணும்? காஸ்ட் பிரைஸ்ல இருக்குமா? சேல்ஸ் பிரைஸ்ல இருக்குமா? காஸ்ட் பிரைஸ்ல இருக்குமா? அப்ப சேல்ஸ்னு போடலாமா? பர்ச்சேசஸ் போடலாமா? 2 பர்ச்சேசஸ் போடலாம். சேல்ஸ் போட்ட தப்பா சார்? தப்பு இல்ல. ஆனா சேல்ஸ்னு போட்டீங்கன்னா அதோட செல்லிங் பிரைஸோட இருக்கும்போது மிஸ்கைட் ஆகும். அதனால பர்ச்சேசஸ் வந்து சப்ட்ராக்ட் பண்றது. பர்ச்சேசஸ் யூஸ்வலா டெபிட் சைடுல இருக்கும். அது சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? கடைக்கு போனீங்க, 10,000 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்குனீங்க, வீட்டுக்கு 1000 ரூபாய், 9,000 ரூபாய் பிசினஸுக்கு. 9,000 ரூபாய் எங்க போச்சு? பிசினஸ் போச்சு. 1000 ரூபாய் வீட்டுக்கு போச்சு. அப்ப ட்ரேடிங் அக்கௌண்ட்ல எவ்வளவு போடுவீங்க? 9,000 போடுவீங்க. பிசினஸுக்காக இருக்கிற பர்ச்சேசஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருக்கும். நெட் ஆஃப் த ரிட்டர்ன், நெட் ஆஃப் த குட்ஸ் டைவர்ட்டட் டு த ஹோம். பர்ச்சேசஸை நீங்க கிரெடிட் பண்ணிக்கலாம் பிகாஸ் இட் அப்பியர்ஸ் அட் காஸ்ட். Fourth, 5 lakhs மதிப்புள்ள கார் எடுத்துட்டு போயிட்டார். அப்ப என்ன என்ட்ரி வரும்? டிராயிங்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு கார் அக்கவுண்ட் இல்லையா? பிசினஸ் உடைய கார் வெளியே போகுது. டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஹியர் கார் கோஸ் அவுட், இட்ஸ் a real account, should be credited. So 5 lakhs. 5 lakhs. And 5 கார் எடுத்துட்டு போகும்போது பிசினஸ்ல என்ன சொல்றாரு? சார் கார்ல லோனும் இருக்கு சார், அதை நீங்க அடைச்சாகணும். ஓகே, அதை நான் அடைச்சிக்கிறேன். ஸோ அப்ப டிராயிங்ஸ் அக்கவுண்ட் டெபிட் எவ்வளோ? Come on, tell me what is the drawings value? Drawings account to car. கார் எவ்வளோ? உங்களுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் சொத்து கொடுக்குறேன், அந்த கடனை 2 லட்சம் ரூபாய் அடைச்சிருங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ நீங்க எவ்வளவு உங்களுடைய அல்டிமேட் கெயின்? 3 lakhs. So your ultimate gain, otherwise ultimate drawings is only 3 lakhs. You have been given 5 lakhs worth the asset, 2 lakhs worth the liability. The liability should be debited. Business loan எந்த சைடுல இருக்கும்? liability சைடுல இருக்கும். liability சைடுல என்ன அர்த்தம்? கிரெடிட் பேலன்ஸ் அது குறையுது.
Credit balance குறையுதுன்னா நம்ம எப்ப என்ன பண்ண குறையும்? Should be debited. So loan account should also be debited. Loan account debited. எங்கெல்லாம் நீங்க சொல்ல தடுமாறுறீங்களோ அந்த மாதிரியான क्वेश्चंस தான் CA எக்ஸாம் வரும். ஞாபகம் வச்சுங்க. So you have to be double cautious over there. Then sixth scenario 20,000 rupees என்ன பண்ணிட்டாரு? சேல்ஸ் பண்ணி இருக்கிற ஒய்க்கு அத வந்து ஏ எடுத்து போயிட்டாரு. ஒய் பணத்தை தரேங்க ஒன்னு அவர் பாக்கெட்ல போட்டு போயிட்டார். அடுத்த என்ட்ரி drawings account debtors to drawings account debit to சீக்கிரம் Y account, you guessed it correctly, to Y account. explain பண்றேன் கவனிங்க. இத நீங்க புரியும்போது யோசிக்கணும் இது என்ன நடந்துருக்கும்னு. சேல்ஸ் பண்ணும்போது என்ன என்ட்ரி நடந்துருக்கும் இங்க? what will be the entry for sales? Y account debtor to sales account போட்டுருப்பார். am I right? இவர் பணம் கொடுத்திருந்தா என்ன என்ட்ரி? பணம் கொடுத்திருந்தா பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு Y அக்கவுண்ட். ஓகே 20,000. இந்த பணத்தை ஏ எடுத்துட்டு போயிட்டாருன்னா என்ன என்ட்ரி? டிராயிங்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட். இவர் பேங்க்குக்கு பணத்தை கொண்டு வந்து வச்சார். இந்த பணத்தை பேங்க்ல இருந்து இவர் எடுத்துட்டு போறார் 20,000. ஆனா இப்ப என்னாச்சு? பேங்க்குக்கு வராம நேரா அந்த பணம் இவர் பாக்கெட்டுக்கு போயிடுச்சு. அப்படின்னா கம்பைன்ட் என்ட்ரி ஆஃப் த லாஸ்ட் டூ. பேங்க் டெபிட் பேங்க் கிரெடிட் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ டிராயிங்ஸ் டு ஒய் அக்கவுண்ட். என்ன நடந்திருக்க முடியும்? இது பேங்க்குக்கு வந்திருக்கணும், பேங்க் டு ஒய். அதுக்கப்புறம் அங்கிருந்து எங்க வந்திருக்கணும்? டிராயிங்ஸ் டு. இஸ் தட் ஓகே? ரெண்டும் கிளப் பண்ண என்ட்ரி தான் இந்த 6th என்ட்ரி. Now let's go for the last one, 7th aspect. 7th one. ட்ரை பண்ணுங்க. ஏசி வாங்கி இருக்கிறாங்க, அதோட வேல்யூ 50,000. அதுக்கான பணம் பேங்கோட பிசினஸ் பேங்க் கொண்டு போயிருக்கு. வாட் இஸ் ஜர்னல் என்ட்ரி? வெரி குட். ஸோ டிராயிங்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க். Drawings account debit to bank account. Value being 50,000. Value being 50,000. Clear? அதாவது இது எப்படி நடந்திருக்க முடியும் கவனிங்க. முதல் எடுத்த உடனே இந்த பணம் கூல் மேக்கருக்கு பேமெண்ட் பண்றாங்க. கூல் மேக்கருக்கு இருந்து ஏசி சொந்த வீட்டுக்கு வருது. அப்படின்னா இதெல்லாம் மறந்துடுங்க. ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ல இருந்து சொந்த பர்பஸுக்கு எந்த செலவு பண்ணாலும் சரி, ஏசி வாங்குறதுக்கோ இல்ல செலவு பண்றதுக்கோ பிசினஸ் உடைய கேஷ் புக்ல இருந்தோ இல்ல பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து போயிருந்துச்சுன்னா அது பேர் எப்பொழுதுமே என்னது? டிராயிங்ஸ் தான். should not have any confusions over that. அப்படிலாம் நான் முதல் 20,000 ரூபாய் எடுக்கிறேன். அப்ப என்ன என்ட்ரி வரும்? டிராயிங்ஸ் டு பேங்க். இந்த 20,000 ரூபாய் கொண்டு போய் செலவு பண்றேன். அது உன்னுடைய பர்சனல், அது வராது, நமக்கு டென்ஷனே கிடையாது. ஓகே. கூல் மேக்கர் கொடுத்துருக்க. ஏன் கூல் மேக்கர் கொடுத்துருக்காங்க? ஏ உடைய பர்சனல் ரெக்யர்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்கேன். So A உடைய பர்சனல் ரெக்யர்மெண்ட்டுக்காக இது எங்க போனாலும் that will not be considered as business expenses. That will be always treated as drawings alone. So drawings பத்தின varieties நம்ம இங்க பார்த்திருக்கிறோம். ஓகே. இதோட அல்டிமேட் எப்படி வரும் அப்படி சொன்னாக்க we have drawings account debit. Okay. To any assets comes in, asset, cash or whatever it may be. அதோட ஏதாவது லோனை அக்செப்ட் பண்ணியிருந்தால் அதை நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே. அதாவது ஏஸ் பிஸ்னஸ் ஏ அண்ட் ஏஸ் பிஸ்னஸ். இங்க இருந்து இங்க வந்தா மட்டும்தான் டிராயிங்ஸ் கிடையாது. ஓகே. இங்க இருந்து ஏ உடைய பர்சனல் பர்பஸுக்கு
இப்படி போனாலும் அதுக்கு பேர் என்னது? டிராயிங்ஸ் தான். திஸ் இஸ் ஆல்சோ டிராயிங்ஸ், திஸ் இஸ் ஆல்சோ டிராயிங்ஸ். பர்சனல் பர்பஸ் என்னவா இருக்கலாம்? ஏ உடைய எக்ஸ்பென்சஸ் மீட் அவுட் பண்றதா இருக்கலாம், ஏ உடைய பர்சனல் அசெட் வாங்குறதுக்காக கொடுத்திருக்கலாம், ஏ உடைய டாட்டர் அண்ட் சன்னுக்கு கொடுக்கிற மாதிரியும் இருக்கலாம், அல்லது ஏ சொன்னப்பட்ட தேர்ட் பார்ட்டிக்கு கொடுத்திருக்கலாம். ஏ கொடுக்க வேண்டிய டியூவை ஏ பிசினஸ்க்கு சொன்னோன்னே பிசினஸ்ல இருந்து இந்த பணம் செட்டில் ஆகுதுன்னு சொன்னால் all these things are again drawings only. All these things are again drawings only. These are the scenario. Is that okay? Come on, make a note of it.